பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகியாச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்ல போயிருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராக்கு புத்திமதி சொல்லுவாரா அப்படிங்கிறது தான். ஏன்னா, வெளியான ப்ரோமோவ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த விஷயத்துக்கு ஏன் அவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருப்பாரு. அது முழுக்க முழுக்க சாண்ட்ராக்கு தான். ஏன் அப்படின்னா, இந்த வாரம் சாண்ட்ராக்குன்னு ப்ராப்பரா எந்த பிரச்சனையும் வர கிடையாது. ஆனா, அவங்களே அத கிரியேட் பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, மக்கு விஷயம் இருக்கு இல்லையா? சாண்ட்ரா அவர்கள் குடிச்சிட்டு அங்க சிங்க் பக்கத்துல வச்சுட்டு போயிருவாங்க. அப்ப வினோத் அவர்கள் கூப்ட்டு நீங்க கழுவியிருக்கலாமேன்னு கேட்பாரு. அதற்கு சாண்ட்ரா கழுவிட்டு இருந்தாங்க பாத்திரம். அதனால தான் நான் கழுகல அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. வினோத் அவர்கள் ரொம்ப சிம்பிளா அவங்கள நழுவ சொல்லிட்டு நீங்க கழுவியிருக்கலாமே, 1 நிமிஷம் ஆகுமா அப்டின்னு தான் சொன்னாரு. ஆனா அத வந்து சாண்ட்ரா அவர்கள் நீங்க டோன மாத்தி பேசிட்டீங்க. என்கிட்ட நீங்க எதுக்கு ஷவுட் பண்றீங்க அப்டிங்கிற மாரி கொண்டு போயிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருந்துச்சு இந்த வாரம். அண்ட் அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா பாட்டு பாடுனா கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பாடுறாங்கன்னு எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள அவங்களா வாண்டடாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க கிட்ட பேசியே ஆகணும். ஏன் அப்டின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு வினோத் அவர்களே சொல்லியிருந்தாரு. "நான் அந்த மாரி பேச கிடையாது. நீங்க வேணா குறும்படம் போடுவாங்க பார்த்துக்கங்க. இங்க பொய்யா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி குறும்படம் மட்டும் சாண்ட்ராக்ன்னு போடணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 10க்கும் மேல குறும்படம் இந்த வாரம் போட்டே ஆகணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல சாண்ட்ரா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு, அவங்களாவே தான் ப்ராப்பரா அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ரா கிட்ட இந்த விஷயங்கள பத்தி பேசுவாரா? அந்த மக் விஷயமாக இருக்கட்டும், குறும்படம் விஷயமாக இருக்கட்டும், குறிப்பா கன்னி அவர்கள் பாடுன பாட்ட அவங்களோட பாப்பாங்கள பத்தி தான் பாடுனாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறதாக இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் குறும்படம் போடணும்னா நெறைய வந்துரும். ஸோ அதெல்லாம் இல்லாம இது இப்படிதான். நீங்க இத பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சாண்ட்ராக்கு அட்வைஸ் பண்ணுவாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் சனிக்கிழமைக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வாரம் 4 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. கனி, ஆதிரை, பார்வதி, கமருதீன் இவங்க 4 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்களோட ஒரு ஃபேமிலி தான் ஒன் டே ஃபுல்லா வீட்ல இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தது பாரு ஃபேமிலி. பட் ஆதிரை தான் கேம்ல ஜெயிச்சிருந்ததுனால அவங்களோட ஃபேமிலி தான் இருக்க போறாங்க. என்னடா இது உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? பட் பிக் பாஸ் டீம் அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது பாருவோட ஃபேமிலி ஒன் டே தங்குறதுக்கான ஏற்பாடுகள் போய்க்கிட்டு இருக்காமா. என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்ல அது உள்ள வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபேமிலிய மட்டும் தங்க வைக்கிற மாரினா கண்டிப்பா அது அப்பட்டமா வெளிப்பட்டுரும் இல்லையா? அதனால அந்த 4 பேத்தோட ஃபேமிலியுமே தங்க வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆதிரியோட ஃபேமிலி உள்ள வந்தாலும் மிகப்பெரிய அளவுல அட்ரஸ் பண்ணாங்க ஒண்ணும் கிடையாது. ஆனால் பாருவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா, பாரு கமருதீன் விஷயங்கள அட்ரஸ் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது நடந்தா தான் சுவாரஸ்யமா இருக்குங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.